ரீசென்ட்டா ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். அந்த காலேஜ்ல வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ மீடியாக்காக ரெக்ரூட் பண்ணணும்னு சொல்லி கூப்ட்டுருந்தாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேர இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். எல்லாமே வேலைக்காக கேம்பஸ் இன்டர்வியூ. ஜாப் ஆஃபர் குடுத்து ஒரு 5 பேர செலக்ட் பண்ணோம். ஆனா என்ன வியப்பா இருந்துச்சுன்னா, அந்த செலக்ட் பண்ண யாருமே வரல வேலைக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அங்க அந்த காலேஜுக்கு நான் போன காலேஜுக்கு நான் ஃபோன் பண்ணி, "என்னங்க எல்லாம் செலக்ட் பண்ணோம், எல்லாம் தலையாட்டுனாங்க, ஒத்துக்கிட்டாங்க, பேப்பர்லாம் கூட சைன் பண்ணாங்க. ஆனா யாருமே வரலையே!" அப்டின்னேன். "அத ஏன் கேட்குறீங்க சார்? இந்த மாரி நாங்க நெறையா கேம்பஸ் இன்டர்வியூ போறோம். ஆனா, இப்ப இருக்கிற கூட்டம் வந்து அவங்களுக்கு வசதியா வேல பார்க்குறாங்க. அதாவது எனக்கு வீடு பக்கத்துல இருக்கா? எனக்கு தூரம் எவ்வளோ தூரம்? எனக்கு ரூ. 500 எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? இப்படி பசங்க இந்த இந்த காலத்திலே இப்படி யோசிக்கிறாங்க." அப்படின்னு சொல்லி சொன்னது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு காலேஜ்லயும் அதே மாரி ட்ரெண்ட் இருக்கு. ஸோ, இப்ப இருக்கிற ட்ரெண்ட் ஜியோ ட்ரெண்டுன்றாங்க. எத பத்தியும் அவங்களுக்கு கவல இல்ல. தான் நல்லா இருக்கணும், தனக்கு வசதியா எல்லாம் இருக்கணும். அப்படிதான் ஜெபமே கூட இருக்குமான்னு கூட தெரியல எனக்கு. நான் எதுக்காக இத நான் ஆரம்பிக்கும்போது இப்படி ஓப்பன் பண்றேன்னா, மேத்யூ 24 பத்தி நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். ஆனா, ராஜ்ய பாரத்தோட இத பார்க்கணுன்றது ஒரு ஒரு பார்வையா இருக்கு. ஏதோ கடவுள் வந்து ரொம்ப சீரியஸா இந்த டோன சொல்றாரு. ஆனா, அந்த டோன நம்ம புரிஞ்சுக்கிறோமா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையும் நமக்கு மாறிட்டே வருது. வாட் வில் ஹேப்பன் டுமாரோன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எப்படி இந்த சீரியஸ்னஸ் ஓட டோன 2000 வருஷத்துக்கு முன்னாடி டிசைபிள்ஸ் வந்து ஜீசஸ அவ்ளோ அழகா மேத்யூ 24ல கேட்கறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. இந்த மேத்யூ 24 உடைய கொஸ்டின் அந்த ஆன்சர் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு வற்றாத அதிகாரம். ஆ. அதுலேருந்து நெறைய எடுத்துட்டே இருக்கலாம். எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நீங்க கேட்ட அந்த கேள்வி ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ஜெனரேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆமா. ஒரு விஷயம். ஆக்சுவலா இந்த இப்போ இந்த மீட்டிங் வரதுக்கு முன்னாடி நாங்க வீட்ல உட்காந்து பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது இந்த சேம் கொஸ்டின இன்னொரு வெர்ஷன்ல பேசிட்டு இருந்தோம். ம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ எங்க அம்மாவ நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்பொழுது அவங்க காலையில 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு கிளம்பிடுவாங்க. ஆமா. கிளம்பும்போதே என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அ மதியானத்துக்கு தேவையானதையும் செஞ்சு வச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு 7 மணிக்கெல்லாம் கிளம்பி போவாங்க. அ அது வந்து ஒரு குறிப்பிட்ட சில கிலோமீட்டர்ஸ். அத நடந்து தான் போவாங்க. அப்படி இருந்த அந்த காலத்தில, நாங்க அத பார்த்து அப்படி வந்தோம். இப்போ இருக்க ஜெனரேஷன பார்க்குறோம். நீங்க 7 மணின்னா அவங்க 7:15க்கு தான் வராங்க. ம். அதாவது நம்ம லேட்டா வரோங்கிறதான அந்த எக்ஸ்கியூஸ்ன்றது அவங்க முகத்தில இல்லவே இல்ல. ம். என்ன இப்ப வேலை முடியுதா? ம். வந்து வேலை பார்த்துட்டோமா? ம். 7:15க்கு வந்தா என்ன? 7:30க்கு வந்தா என்ன? ம். அப்போ அந்த வேலையில ஒரு சின்சியாரிட்டி இல்ல ம். அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ம். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. ம். உடனே ஏதாவது ஒண்ணுனா பேப்பர் போடு. ம். இன்னொரு கம்பெனி பார்த்துக்கலாம். முந்தியெல்லாம் ஒரு கம்பெனில 30 வருஷம் வேலை செய்வாங்க, 20 வருஷம் வேலை செய்வாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற அத்தன பேருக்கும் ஒரு நிர்விசானம் இருக்கு. ம். அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்தா மாரி தான் எல்லாமே அமையணும். சென்டர்ட் அரவுண்ட் தெம். ஆமா. ம். அவங்கள பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கணும். அது வேலை இருக்கட்டும், ஃபேமிலியுமே அப்படிதான். ம். இன்னைக்கு ஃபேமிலீஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே கிடையாது. அவங்களுக்கு ஏத்த மாரி ஃபேமிலி இருந்தா ஓகே. ம். இல்லையா ஃபேமிலி வேண்டாம். ம். எனக்கு ஏத்த மாரி வேலை இருக்கா? ஓகே. இல்ல எனக்கு வேலை வேண்டாம். ம். எனக்கு ஏத்த மாரி ரிலேஷன்ஸ் இருக்காங்களா? இல்லன்னா ரிலேஷன்ஸ் வேண்டாம். பாப்போம். எனக்கு ஏத்த மாரி காடும் இருக்கணும்னு விரும்புறாங்களோ? அதுதான் கடைசி. ம். எனக்கு ஏத்தா மாரி ஒரு ரிலிஜன் வேணும். எனக்கு ஏத்தா மாரி ஒரு வேர்ட் ஆஃப் காட் வேணும். ஓஹோ! இல்லையா எனக்கு அது வேண்டாம். அது எது ம். கிடைக்குதோ நான் அங்க போய்க்கிறேன். இது எவ்வளோ ஒரு டேஞ்சர் பாருங்க. இது வந்து ம். நீங்க கேட்டது ஒரு சிம்பிள் கொஸ்டின் இல்ல. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுடையதான மிக முக்கியமான பிரச்சனை. ம். அதாவது எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு தேடுறது வேற. ம். 4 ஆப்ஷன் இருக்கு. அதில தி பெஸ்ட்ட நான் செலக்ட் ம். பண்றேங்கிறது வேற. ம். அது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க முந்தியெல்லாம்? இது ஃபியூச்சருக்கு உதவுமா? ம். இது எந்த அளவுக்கு வரும்? நம்ம குடும்பத்த நடத்துற அளவுக்கு ம். அப்படிதான் யோசிப்பாங்க ம். பாருங்க. இப்போ அப்படி இல்ல. ம். இப்போ வந்து எப்படின்னா, வசதியா இருக்கா? உடனே சம்பாரிக்கணும். உடனே சம்பாதிக்கணும். இமிடியேட்டா பணக்காரன் ஆயிரணும். ம். 35 வயசுக்குள்ள செட்டில் ஆயிடணும். அந்த மாரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள இருக்கிறதுனால, ம். ஃபாஸ்ட் ஃபுட் எப்படி இருக்கு? ம். அந்த மாரி ஃபாஸ்ட்டா இருக்கு இவங்க லைஃப் எல்லாமே. Instagram ரீல் மாரி. ஆமா. அவங்களுக்கு தான் ஷார்ட்ஸ் கூட. ம். ரீல்ஸ விட ஷார்ட்ஸ் இப்ப. அதிலேயே 30 செகண்ட்ஸ், 1 ம். மினிட். ரீல்ஸாவது 3 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க ஏன்னா போடலாம். 30 நிமிஷம் பார்க்கறதுக்கு டைம் இல்ல. 30 செகண்ட் அவங்களுக்கு பார்க்கறதுக்கே டைம் இல்ல. அப்படியே தள்ளு, 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 தள்ளு அப்படிங்கிறாங்க. ம். இப்போ ஒரு வீடியோ பார்க்கும்போதே சைட்ல பார்க்குறாங்க. அது ம். எத்தன நிமிஷம்னு பார்க்குறாங்க. ம். 30 செகண்ட்ஸ், 1 மினிட், 3 மினிட்ஸ் வரைக்கும் அலோவ்டு. ம். அப்போ இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து வந்து ஒரு ஜெனரேஷன் வந்து எப்படி ஆயிட்டாங்க இப்பன்னா, எல்லாமே அவங்களுடைய பேஸ் பண்ணது தான். ம். செல்ஃப் சென்டர்டா இருக்கு. ஆமா. அப்படி இருக்கும் பட்சத்தில், இவங்களால என்ன செய்ய முடியலன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடியதான அடுத்து ம். சுத்தி இருக்கிற இவங்க மக்கள் அல்லது ஃபேமிலி அல்லது எதையுமே
அவங்களுக்காக இவங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் ஆகணும்னு கேட்குறாங்க. ம். ஏன் ஆகணும்? அப்படி ஆகாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ம். நம்ம எல்லாமே இண்டிபெண்டன்ட். ஆனா, நம்ம எல்லாருமே வந்துட்டு டிபெண்டன்ட். ம். அதுதான் ஃபார்முலா இங்க. ம். இயேசு கிறிஸ்துவ பத்தி வசனம் சொல்லும்போது, அவர் எல்லாத்துலயும் வளர்ச்சி அடைந்தார். மனுஷர் தயவுன்னு ஒண்ணு இருக்கு. ம். அதுலயும் அவர் இருக்காரு. இன்னைக்கு ஜெனரேஷனுடைய பிரச்சனை நீங்க பேசி பாருங்களேன். இமிடியேட்டா அடுத்து வேண்டாம் விட்டுருங்க. அப்பன்னா வேணாம் விட்டுருங்க. ம். அத பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணலாமே, டிஸ்கஸ் பண்ணலாம், கத்துக்கலாமே. கத்துப்போம். அடுத்தது என்ன? இதுக்கப்புறம் என்ன இருக்கு? ம். அப்படிங்கிறது யோசிக்கிறதே தப்புங்கிற இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க. ம். அது செட் ஆகுங்க தூக்கி போடுங்க. நீங்க ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மைண்ட் செட் எதுல இருக்குன்னா, அவங்க நல்லா இருக்கணும். ம். அதாவது தற்பிரியம். ம். பவுல் சொல்லுவார் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில சொல்லுவாரு, கடைசி காலத்தில் மனுஷர்கள் தற்பிரியரா இருப்பாங்கன்ட்டு. ம். இந்த தற்பிரியம் தான் இன்னைக்கு உச்ச லெவல்ல இருக்கு. ம். நான் நல்லா இருக்கணும். பெரிய தலைவர்களுக்கு என் நாடு நல்லா இருக்கணும். என் கட்சி நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கணும். சின்னவங்கள பொறுத்தவரைக்கும் என் வீடு நல்லா இருக்கணும். ஏன்னா மத்தவங்கள பொறுத்தவரைக்கும் என் ஆஃபீஸ் நல்லா இருக்கணும். மத்தவங்கள பத்தி அவங்களுக்கு கவல என்வைரன்மென்ட்ட ஸோ அந்த பத்தியோ கிங்டம் பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் அப்படியே அது அது இவ்வளோ மாற்றங்கள் வந்தாலும், இப்போ லைவா நம்ம வந்து நியூஸ்ல வந்து பார்த்துட்டே இருக்கோம். லைவ் நியூஸ் மாரி நம்ம மேத்யூ 24 அப்படியே வந்துட்டே இருக்கு. அப்போ நம்ப பிரேயர் எப்படி மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டிஃபரெண்டான பிரேயரா இருக்கணும்ல இப்போ? இப்ப நீங்க சொன்ன பேட்டர்ன்ல பிரேயரும் மாறிடுச்சு. ஆ. நான் நல்லா இருக்கணும். அதுக்கு ஏத்த மாரி ஊழியக்காரங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, ம். ஒரு சிலர் பெரும்பான்மையானவர்கள். மக்கள வந்துட்டு அவங்களுடைய பெர்சனல் ஃபோக்கஸ் ஒரு அ எம்எல் ஜெபசிங் அண்ணனோ, அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த மிஷன் மூவ்மெண்ட்ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நாட்டுக்காக நம்ம வந்துட்டு ஒரு மிஷனா இருக்கணும். அந்த மிஷன் மைண்ட கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. ம். இப்ப அந்த மிஷன் மைண்ட கொண்டு வரதில்ல. சொல்லிக் கொடுக்கும் பொழுதே, அந்த மினிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கும் பொழுது, மிஷன் மைண்ட்ல சொல்லிக் கொடுக்காம, அவங்க எந்த மைண்ட்ல சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, உன் ஊழியம் நல்லா இருக்கணும். ம். நீ நல்லா இருக்கணும். இதுதான் ஃபோக்கஸாவே இருக்கு. கிங்டம் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கிங்டம் பெர்ஸ்பெக்டிவே இல்ல. ம். கிங்டம் பெர்ஸ்பெக்டிவ்னா என்ன? எவரிபடி வொர்க்ஸ் ஃபார் த கிங்ஸ். ம். அப்படிதானே? அங்க இருக்க தளபதியா இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், எல்லாருமே ராஜா தான் மெயின். ராஜாக்குன்னு தான் அந்த சுத்தி தான் இருப்பாங்க. ராஜா வந்து இந்த நாட்டுக்காக இருப்பாரு. ம். நம்ம ராஜா இன்னைக்கு இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கிறாரு. இயேசு ராஜால மாற்று கருத்தே கிடையாது. ம். அவர் இன்னும் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். இன்னும் நமக்காக மன்றாடிக்கிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. இப்ப நாம எல்லாம் ராஜாக்காக இருக்கிறோமான்றது தான் இங்க கேள்வி இப்ப. ம். இல்லவே இல்ல. ம். அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மத்தவங்க எப்படி உலக பிரகாரமா போயிட்டாங்களோ அத விட்டுருவோம் நமக்கு தெரியல. ஆனா சர்ச்சும், மக்களும் இன்னைக்கு அந்த சுயம் அப்படிங்கிற ம். இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. ம். அது வந்து இனிமேட்டு இவங்கள மாத்துறது ஆவியானவரால தான் முடியும். ம். வசனத்தால மட்டும் தான் முடியுமே ஒழிய, ம். மத்தபடி அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம். ஆ இத வந்து சர்ச் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ம். மிஷன் மைண்ட குடுக்கணும். ம். ப்ராடா கிறிஸ்டியானிட்டிங்கிறது சர்வீஸ் தானே! ம். ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்குது? தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ம். குடுக்கறதுல தானே அது ம். ஆரம்பிக்குது. இங்க குடுக்கறதுன்ற கான்செப்ட்டே போயிடுச்சு. கரெக்ட். இங்க வந்து நான் நல்லா இருக்கணும். ம். அது ஒரு அடையாளமாவும் மாறிடுச்சு. ம். என்னன்னா, மினிஸ்ட்ரியில நான் நல்லா இருக்கேன். அத பார்க்குறவங்க, அவர் நல்லா இருக்காரு. இல்லையா, மினிஸ்ட்ரியில நல்லா இல்ல. ஐயோ! மினிஸ்ட்ரிக்கு போனா அவரு இப்படி கஷ்டப்படுவாரு. ம். இல்ல ஒரு பீரியட்ல மினிஸ்ட்ரியில உபத்திரவம் சந்திப்பது, பாடு சந்திப்பதுங்கிறது ஒரு வேல்யூபிள் விஷயமா ம். பார்க்கப்பட்டுச்சு. ம். மிஷனரிகள் போய் ரத்த சாட்சியா மரிச்சாங்க இல்லையா? ரிச்சர்ட் உம்ரன் பட்ட பாடுகளா ம். இருக்கட்டும், வன்னியா பட்ட பாடுகளாக இருக்கட்டும். அதாவது அந்த காலத்தில வந்துட்டு இந்த மிஷன்ஸ் அவங்க ஆமா. பட்ட பாடுகள் இருக்குல்ல. அத வந்து நம்ம வேல்யூவா பேசணும். புக்கு ம். போட்டோம். எல்லாம் பண்ணோம். எமி கர்மைக்கேல். எமி கார்மைக்கேல் எல்லா மிஷன்ஸ் தான். ம். நம்ம ராக்லாண்ட் ஐயாவா இருக்கட்டும், சிகன் பால்கா இருக்கட்டும், எல்லா ஐயாவுமே தோமாலேருந்து எடுத்துக்கோங்க எல்லாருமே. ம். தாமஸ்லேருந்து. அத நம்ம வந்து ஒரு வேல்யூபிள் ம். லைஃப் ஸ்டைலா, ஐயோ! அவங்க நமக்கு இப்படி பண்ணியிருக்காங்க. அத ஒரு ரோல் மாடலா, ஒரு டெஸ்டிமனியா நம்ம எடுத்தோம். ம். இன்னைக்கு அப்படி இருக்கிறத பாவம்ன்றோம். ம். ஐயோ! பாவங்க அவரு மிஷனரி ரொம்ப ம். கஷ்டப்படுறாரு. கஷ்டப்படுறாரு, அப்போ பரலோகம் என்ன அவர கஷ்டத்தில விட்டுட்டு ம். பார்த்துக்கிட்டு இருக்குதா? ம். பரலோகம் அவர அப்படியே விடுதா? இல்ல அதுதான் நம்ம ரூட். ம். அதுல தான் நம்ம வந்தோம். அதுல வரும்போது இப்ப நம்ம எப்படி ஆயிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே மிஷன் மைண்ட் போயிடுச்சு. ம். இந்த இந்த இப்ப நீங்க கேட்ட நீங்க சொன்னதனுடையதான மொத்தமும் இதுல இருக்கு. ம். ஸோ, அப்ப இவங்க யாருமே அவங்களுடைய வசதி, அவங்க நல்லா இருக்கணும். அவங்க அப்படி இருக்கு. அதுதான் இப்படிதான் போயிட்டுருக்கு. இப்போ மேத்யூ 24ல இன்னைக்கு நம்ம லைவா பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கோல்டு வாங்கலாமா இல்லையா? பணம் புழக்கம். அப்புறம் அது இல்லாம டோட்டல் குளோபல் வார்மிங். இதெல்லாம் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தில மேத்யூ 24ல இது அப்படியே போட்டிருக்கு.
ஆனா இந்த காலகட்டத்தில, இப்படி இருக்கிற ஒரு குளோபல் சினாரியோல, நம்ம எப்படி நம்ம ஜெப வாழ்க்கை மாறணுன்றத தாண்டி, இந்த மேத்யூ 24 ப்ராஃபெட்டிக்கா நீங்க தொடர்ச்சியா ஒரு 20 இயர்ஸா, 25 இயர்ஸா நீங்க இந்த மினிஸ்ட்ரி பண்றீங்க. ஹெவன்லி லேடர் மினிஸ்ட்ரி. பட் இப்போ இருந்த அர்ஜென்சி, இப்ப இருக்கிற டுடேஸ் அர்ஜென்சில, நம்ம ஜெபம் மாறணும்னு கேட்கிறேன். இல்ல எப்படி அவரு கிறிஸ்ட் என்ன விரும்புறாரு? என்ன சொல்ல வராரு இதுலருந்து? இப்போ பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலும் இருக்கு. ம். பிரச்சனை இல்லாத காலம் எப்போ ஆதாம் பழம் சாப்பிட்டாரோ, அப்பவே காட் சொல்லிட்டாரு, "உனக்கு பிரச்சனை வரும். கரெக்ட். அதில உனக்கு பெயின் வரும். உனக்கு வேர்வை வரும்." எல்லாமே சொல்ட்டாரு. முள்ளு பிறப்பிக்கும். இதெல்லாமே ஆண்டவர் சொன்னது. இன்னும் சொல்லப்போனா அந்த ஆப்ஷன் நம்ம தான் தேடிக்கிட்டோம். நம்ம சீட் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். ம். இப்போ இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்முடைய பிரேயர் எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த இந்த சம்பவங்களை பார்க்கிறோம்ல. ஆமா. லைவா பார்க்குறோம். லைவா பார்க்குறோம்ல. இப்போ சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரும், இந்தோனேஷியன் பிரைம் மினிஸ்டரும் ம். ஒரு மிக முக்கியமான வார்னிங் குடுத்துருக்காங்க. அந்த வார்னிங்கெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஆ பொதுவா நாங்க சொல்லுவாங்க, "இவர் ஏன் யுத்தம் வருதுன்னுலாம் சொல்றாரு நம்மள இது மினிஸ்ட்ரி." பப்ளிக் டொமைன்லயே இருக்கே. இருக்கு. நம்ம பேசுறதெல்லாம் விட 100 மடங்கு அவர் பேசியிருக்காரு. சிங்கப்பூரியன் பிரசிடென்ட்டும், ம். இந்தோனேஷியன் பிரசிடென்ட்டும். ம். அது மட்டும் இல்லாம நெறைய எக்கனாமிஸ்ட், இந்தியால இருக்கிற எக்கனாமிஸ்ட்டும் சரி, வெளிய இருக்கவங்களும் சரி, காஷன் குடுத்துட்டே இருக்காங்க. ம். அந்த மேத்யூ 24:7ல இருக்கிறத அவங்க லிட்ரலா சொல்லிட்டு இருக்காங்க. ம். அங்க அவங்க ஃபெமைன் பத்தி சொல்றாங்க. பேண்டமிக் பத்தி பேசுது அந்த இடத்துல. ம். இந்த 2யுமே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. இப்ப அடுத்து நம்ம ஒரு மிகப்பெரியதான எக்கனாமிக்கல் கிரைசிஸ்க்குள்ள போகப்போறோம். ம். வேர்ல்ட் வைட் நாட் ஒன்லி த ம். ஆயில் டாலர் மதிப்பிலிருந்து எல்லாமே வீழ்ச்சி அடையுது. ம். அத்தனையுமே விலைவாசி ஏறுது, எல்லாம் பண்ணுது. ஸோ வெரி வொர்ஸ்ட் சினாரியோக்குள்ள உள்ள போக போறோம்ன்னு சொல்லி இந்தோனேஷியன் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. சிங்கப்பூரியன் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, "வி ஆர் ரெடி ஆகுறோம். நம்ம பார்த்துடலாம் அது என்னதான் நடக்கும். ஆனா கண்டிப்பாக இது நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்லைன்ற மாரிலாம் அவரு பேசியிருக்கிறார்." ஓகே. வேர்ல்ட்லியா எல்லா லீடர்ஸுமே அத ஃபேஸ் பண்றதுக்கோ, அல்லது அதுலேருந்து காப்பாத்துறதுக்கோ முயற்சி பண்ணுவாங்க. ம். பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. ம். எல்லா நாட்டு தலைவர்களும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுவாங்க. ம். இது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனால் நம்முடைய வியூ என்ன? இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, நீங்க கேட்ட கேள்வி, நம்முடைய பிரேயர். ஆமா. அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். அங்க தானே ராஜ்யம் ஹெவன் நம்மள எதிர்பார்க்கும். ஏன்னா இயேசு என்ன சொல்றாரு? இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ம். லாஸ்ட் டேஸ்ல இதெல்லாம் நடக்கும். இது ஒரு அடையாளமா வச்சுக்கோங்கன்னு 2000 இயர்ஸ் பேக் சொல்ட்டாரு. கிளியரா சொல்ட்டாரு. கிளியரா சொல்ட்டாரு. அப்போ இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது என்னும்போது, என் பிரேயர் என்னவா இருக்கணும்? அப்படின்னு ம். சொல்லி கேட்டா, ஆரம்பத்திலருந்து அதாவது நான் சொல்றது நோவா பீரியட்லருந்து, அடுத்து மோசஸ் ஈஜிப்ட்லருந்து, அதுக்கப்புறம் எலைஜா பீரியட்லேருந்து, எலிஷா பீரியட்லருந்து, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ராஜாக்கள் பீரியடா இருக்கட்டும், ஜட்ஜஸ் பீரியடா இருக்கட்டும், ம். எல்லா பீரியட்லயும் இப்படி ஒண்ணு வரும். ம். ஜனங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் எப்படி ஹெவன் உங்களை எண்ணி பாதுகாத்திருக்கின்றது தான் இங்க கேள்வி. ம். தம்முடைய ஜனங்களை, தம்மை நோக்கி பார்த்தவர்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட்டதே கிடையாது. ம். ஆனால் இங்க நேத்து நாங்க பேசிட்டு இருந்தோம். அது ஒருவேளை இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபெய்த்துக்கும் அத்தாரிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ம். தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஃபெய்த் அண்ட் தி அத்தாரிட்டி. ம். ஃபெய்த் மஸ்ட். அதுதான் பேஸ். ம். விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ம். ஸோ நம்ம விசுவாசம் தான் எல்லாம். ஃபெய்த் தான். ஃபவுண்டேஷன் அதான். ஃபவுண்டேஷன் அதான். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டிய யூஸ் பண்ண வேண்டியது உங்க வேலை தானே. அப்ப எனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சா தானே நான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. அதான் இங்க விஷயமே. எனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு? இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போமே. இப்போ ஜனங்க விடுதலையாகி ஈஜிப்ட்லேருந்து வெளிய வராங்க. ஆமா. வந்த உடனே அந்த ரெட் சீ கிட்ட வராங்க, செங்கடல்ட்ட. ஆமா. வந்த உடனே பின்னாடி ஃபாரோ வந்துட்டான். ஃபாரோன் வந்த உடனே அந்த இடத்துல மோசஸ் போய் என்ன பண்றாரு, ஆண்டவர்ட்ட, "ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போகலன்னு" சொன்ன உடனே நியாயமா காட் என்ன சொல்லணும்? பயப்படாத, ஆமா. நான் இருக்கேன். ஆமா. இவனை காப்பாத்திருவேன். எல்லாம் தானே சொல்லணும். ஆமா. அவர் ஒரு வேர்ட் ஒண்ணு சொல்லுவார். ரொம்ப அழகா இருக்கும். என்னிடத்தில் முறையிடுகிறதுன்னு. என்கிட்ட ஏன் பேசிக்கிட்டு இருக்கேங்கிறாரு. ஸ்டேட்மெண்ட்டே வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருக்குல்ல. சொல்லிட்டு ஏன் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா, எதுக்கு பிரேயர் பண்ணணுமோ அதுக்கு தான் பிரேயர் பண்ணணும். ம். எதுக்கு நீ ஆக்ட் பண்ணணுமோ அதுக்கு நீ ஆக்ட் பண்ணணும். பிரேயர் பண்ண வேண்டியதுக்கு நீ ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்கிட்ட நீ கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. என்கிட்ட கேட்க வேண்டிய விஷயத்துக்கு நீ போய் என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. பிரேயர் பண்ண வேண்டிய விஷயம் அத்தாரிட்டி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கையில என்ன இருக்குன்னு தெரியணும். தெரியணும். இப்போ அவர் சொல்லுவாரு, "உன் கோலை கடல் மேல் நீட்டு, சமுத்திரத்து மேல் நீட்டு" அப்படின்னுவாரு. கடல் பிளக்கும்பாரு. ம். அப்போ அந்த கோலுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி இருக்கு. ம். அந்த கோலை நான் உன் கையில கொடுத்துருக்கேன். ம். அந்த அத்தாரிட்டிய நீ யூஸ் பண்ணுன்னு அர்த்தம். ம். அத நீ யூஸ் பண்ணு. அட் த சேம் டைம் பிரேயர் பண்ண வேண்டியதுக்கு பிரேயர் பண்ணு. ம். இந்த டிஃபரன்ஸ் புரியாததுனால தான் ம்.
இன்னைக்கு திருச்சபை வந்து ஒரு ராங் பாத்தில் போயிட்டுருக்கு. ம். அவங்க அத்தாரிட்டியை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரே இவர் வியாதியை சுகமாக்கும், குணமாக்கும் அப்படிங்கிறாங்க. காட் சொன்னாரு, என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். ம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ம். பாஸ்ட் டென்ஸ் ஆயிட்டோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ம். எங்கேயாவது இயேசு கிறிஸ்து வந்து சுகமாக்கும் போது பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணது பார்த்துருக்கீங்களா? ம். இருக்கவே இருக்காது. ப்ரேயரே பண்ண முடியாது. அந்த ப்ரேயர் இருக்காது. ஆனால் கிரைஸ்ட் நிறைய இடத்துல ப்ரேயர் பண்ணுறாரு. ம். ப்ரேயர் பண்ண வேண்டிய இடத்துக்கு ப்ரேயர் பண்ணுவார். அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு கமெண்ட் பண்ணுவார். ம். பிசாசை துரத்தும் போது எங்கேயுமே அவர் ஜெபம் பண்ண மாட்டார். ம். அதுக்காக ஜெபம் பண்ணக்கூட அர்த்தம் இல்லை. ம். அவர் தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணியிருப்பார். ம். இங்கே வந்து ஆண்டவரே இந்த பிசாசை துரத்த போகிறேன், நான் வந்து எனக்கு பலன் கொடுங்க, அந்த பிசாசை எதுக்கு தைரியம் கொடுங்கலாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்க மாட்டார். இட்ஸ் அத்தாரிட்டி. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஃபெய்த் புரியணும், அத்தாரிட்டியும் புரியணுன்றீங்க. அத்தாரிட்டியும் புரியணும். ம். அத்தாரிட்டி யூஸ் பண்ண வேண்டியதில் அத்தாரிட்டி யூஸ் பண்ணணும். நீங்கள் பிசாஸ் துரத்த வேண்டிய இடத்துல போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு முழங்கால் போட்டு ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம், இந்த பிசாசை துரத்துக்கிறேன் சோத்திரம்னா அது போகாது. அது கூட கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். ம். அந்த இடத்துல துரத்தணும். அதே நேரத்தில் ப்ரேயர் பண்ண வேண்டியதுன்னு சில இடங்கள் இருக்கு. ம். அதுக்கு நீங்கள் ஜெபம் தான் பண்ணணும். ம். அதை ஆண்டவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஜெபம் பண்ண அத்தாரிட்டியை யூஸ் பண்ண முடியாது. ம். அது காட் கொடுக்க வேண்டியது. அதே மாதிரி தான் இப்போ காட் என்ன சொல்றாரு? கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அப்பனா என்ன அர்த்தம்? நீ பயப்படக்கூடாதுன்னா பயப்படக்கூடாது, அவ்வளோதான். நான் தான் சொல்லிட்டேனேப்பா. நான் தான் சொல்லிட்டேனே, நீ பாட்டு தைரியமா இரு. இப்போ முன்னாடி இவன் வரான், பின்னாடி இவன் வரான், அவன் எங்கேயும் போக முடியாதுன்னு கேட்கும்போது, அவரு இவன் இவன் எதுக்கு நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்கான்ற அளவுக்கு அங்க ஒரு பதில் வருது இல்ல. அது என்னன்னா, நம்ம தான் அவன்கிட்ட எல்லா அத்தாரிட்டியும் கொடுத்து வச்சிருக்கோமே. ஆ. ஐயோ யூஸ் பண்ண மாட்டேங்கிறானே. இப்போ காட் வந்து டேவிடை வந்து ராஜாவாக்கிட்டாரு. ம். டேவிட் வந்து சண்டை போடணும், எல்லாம் செய்யணும். அதுக்கு போய் நான் போட்டுமா போக வேணாமான்னு கேட்குறாரு. அது நியாயம். ம். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் போன்னு சொன்ன பிறகு, ஆண்டவரே இவனை நீங்கள் தான் ஜெயிக்கணும், உங்கள் கையில் அவனை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுங்கன்னா, டேய் அப்புறம் எதுக்கு நான் உன்னை ராஜாவாக்கினேன்? ம். எதுக்கு நான் உனக்கு ஒரு பட்டயத்தை கையில் கொடுத்தேன்? நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய், நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன். இந்த புரிதல் இல்லாமல் இருக்குல்ல, ம். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில். இதை இந்த ஃபார்முலா வேலை செய்யாது. ம். நிறைய பேர் முந்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சர்ச்சுக்குள்ளே வரும்போதே ஹீலிங் நடக்கும். ம். தனியாக ஒரு ப்ரேயர் நடக்காது. உள்ளே வரும்போது ஹீலிங் நடக்கும். உள்ளே வரும்போது டெலிவரன்ஸ் நடக்கும். இப்போ அப்படி இல்லை. உள்ளே வரும்போது பிசாசு எப்படி வருதோ அப்படியே தான் வெளியும் போகுது. ம். அது கம்ஃபர்டபுளாக இருக்குது இன்னும். ம். பிசாசு என்ன நினச்சிக்குது, நம்ம பாடுறோம், அவங்களும் பாடுறாங்க, நல்லா தான் பாடுறாங்க, வந்து உட்காந்து பிசாசு 2 மணி நேரம் ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு போயிடுது. ம். ஆனால் அவனை விட்டு டெலிவரன்ஸே இல்லை அங்கே. ஏன்னா மார்க்ல கூட மார்க் சாப்டர் 1ல இவர் சினகாக்குள்ள போகும்போது அந்த அந்த பர்சன் வந்து அங்க சினகாக்ல ரொம்ப வருஷமா இருக்காரு. அதுல ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஒர்க் வாட் பிசினஸ் யூ ஹேவ் வித் மீன்னு போட்டிருக்கு. அப்படின்னா சினகாக்குள்ள டெம்பிளுக்குள்ள போறது எல்லாம் ஓகே தான். ஆனா வந்து கிரைஸ்டும் அங்க வரும்போது உங்களோட எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அப்படின்னு என்னன்னா செட்டில் ஆயிட்டாங்க. அதாவது என்னன்னா, அந்த சினகாகில் அவங்க வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காங்க உள்ள, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் ஆயிடுச்சு. ஆமாம், அதுதான் இன்னைக்கு நிறைய சர்ச்சுக்குள்ளே பிசாசு இருக்குது. ம். இப்போ சொன்னால் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க ம். கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துருக்கு. பிசாசு இருக்குன்னா பிசாசு சபை நடத்துது அப்படி சொல்லலை. ம். நிறைய பேருக்குள்ள பிசாசு இருக்கா, ஜாலியாக உள்ளே உட்காந்துருக்கு. ம். அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அங்கே ம். உள்ளே இருக்கும்போது அந்த அந்த பிசாசுக்கு ஒரு, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆர்டர் ஸ்மெல் ஒன்று வருது, நீங்கள் அங்கே உட்காந்துருக்க மாட்டீங்க தானே. ஆமா. ஏதோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அங்கேருந்து நீங்கள் வெளியே போகணும்னு நினைப்பீங்கல்ல. நேச்சுரல். அதே மாதிரி பிசாசுக்கு பரிசுத்தமான இடத்துல இருக்க முடியாதுல்ல. ம். அவன் அங்கே 38 வருஷமாக உட்காந்துருக்கானா, ம். கம்ஃபர்ட் ஜோன். அவனுக்கு வந்து அந்த ஸ்மெல் நல்லா இருக்கு. ம். ஏன்னா பிசாசுக்கு ஏற்ற ஸ்மெல் தான் இப்போ அங்கே இருக்கு. ம். அந்த மாதிரி தான் இப்போ சர்ச் வந்து அத்தாரிட்டியை கையில் எடுக்கலை. ம். ப்ரேயர் பண்ண வேண்டிய இடத்துக்கு ப்ரேயர் பண்ணல. இவங்க இப்போ பிசாசு வர இடத்துக்கு ப்ரேயர் பண்ணுறாங்க, ஹீலிங்க்கு ப்ரேயர் பண்ணுறாங்க. அதுக்கு கமெண்ட் பண்ணணும், ம். அது 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 வந்து டெலிவர் பண்ணணும். அட் த சேம் டைம் இவங்க போய் தனிப்பட்ட முறையில் ஃபாஸ்ட் பண்ணணும், ம். ஜெபம் பண்ணணும், வேர்ட் ஆஃப் காடுக்கு காத்திருக்கணும். ஏசாயா 54:54, அதாவது 50 அதிகாரம் 4 வசனம் சொல்லுது, அவர் தினம்தோறும் கற்றுக்கொள்ளுகிறவரை போல காத்திருந்தார். ம். வேர்ட் ஆஃப் காடுக்கு அவர் காத்திருக்கிறார். ம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு காத்திருக்கணும், போய் ப்ரேயர் பண்ணணும். இப்போ ஒரு ஒரு ரெவலேஷன் கிடைக்கல, டேனியல் போய் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே எனக்கு இந்த ரெவலேஷன் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. எத்தனை ஜெபம் அந்த மாதிரி இருக்குல்ல. எத்தனை ஜெபம் அந்த மாதிரி இருக்கு. ம். அப்புறம் ஒரு வேர்ட் ஆஃப் காடை படிச்சுட்டாரு, ம். 70 வருஷம் அவருக்கு தெரியுது. இப்போ அந்த அந்த ப்ரேயர் தான் ஸ்பெஷல் ப்ரேயர். நீங்கள் டேனியல் புக்லேயே பார்த்தீங்கன்னா ம். அவர் போய் உட்காந்து ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே இந்த மாதிரி சொல்லியிருக்கிறீரு, எங்கள் ஜனங்களை விடுதலையாக்கும். தெரியும் அவருக்கு 70 இயர்ஸ் கழிச்சு தான் அவங்க விடுதலை ஆவாங்கன்னு. ஆனாலும் ப்ரேயர் பண்ணுறாரு. ஒருவேளை நம்ம ப்ரேயர் கேட்டு கத்த டெலிவர் பண்ணிட்டார்னா, ம். அப்போ நாட்டுக்காக ஜெபம் பண்ணணும்,
நீங்கள் வந்துட்டு நாட்டோட க்ஷேமத்துக்காக ஜெபம் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ மக்களுடையதான வெல்ஃபேருக்கு ஜெபம் பண்ணணும். கிங்டம்க்கு ஜெபம் பண்ணணும் நீங்கள். எவ்வளோ விஷயம் இருக்குது. அதான் நெஹெமியா ஜெபமே கூட இவ்வளோ துக்கமான சிச்சுவேஷன் வரும்போது தேம்பி அழுறா போல. அப்போ எனக்கு என்னன்னா இப்படி இவ்வளோ நடக்குது நமக்கு. வேர்ல்டு ஒரு சிஸ்டம் வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கும்போது, நம்மளோட பிரேயர் வந்து ஹெவன் காத்திருக்குல்ல, அப்படி பார்க்கலாமா? அந்த ப்ரேயருக்கு தான் அது பதில் கொடுக்கும். ஆ. ஒரு சின்ன உங்கள் பாஷையில் சொன்ன ஒரு சின்ன ஸ்க்ரீன் ப்ளே கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் வசனத்தின்படி பிசாசு இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன். ஆமா. அக்யூஸ் பண்ணிட்டே இருக்கான். அக்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கான்ல. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிற்கிறான் பக்கத்தில். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் சகரியால் இருக்குது. நான் சொல்கிறது சகரியால் இருக்குது. அவன் பக்கத்தில் நிற்கிறான். நாம் இந்த பக்கம் நிற்கிறோம், இல்லை ஒரு விஷயம் நிற்கிறோம். காட் உங்களுக்கு கொடுக்கும்போது, காட் ஒரு பிளெஸிங் நீங்கள் கொடுக்கும்போது, நீங்கள் ராங்காக யூஸ் பண்ணாலோ அல்லது வந்து அதுக்கு ஏதாவது பண்ணாலோ இவன் அக்யூஸ் பண்ணுவான். வெயிட் பண்ணினே இருக்கான். வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். பாருங்க, நீங்க கொடுத்தீங்க. நீங்கள் கொடுத்தீங்க, அவன் தப்பாக யூஸ் பண்ணுறான். திருப்பி ஏன் அவனுக்கு கொடுக்குறீங்க? சரி, இப்போ அடுத்து எஸ்தர் ராஜகுமாரத்திய ராஜா வந்து கேட்டாரா உனக்கு எதாவது வேணும்னு? எஸ்தர் போய் கேட்குறாங்களா? எஸ்தர் போய் கேட்பாங்க. ராஜா எனக்கு இப்படி ஒரு விஷயம் வேணும். அதே கான்செப்ட் தான். என் நாமத்தினால எதை கேட்பீங்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ இங்கே வந்து ஒரு ஒரு ப்ரேயர் கேட்கணும்ல, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும்ல. இன்னும் சொல்லப்போனா அந்த எஸ்தர் ராணி வந்து தன்னோட அத்தாரிட்டியை பயன்படுத்தி ஒரு ரிஸ்க் எடுத்து கேட்குறாங்க. ரிஸ்க் எடுத்து கேட்குறாங்க. அந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுறத இங்கே யூஸ் பண்ணணும். ப்ரேயருக்குன்னு ஒரு ப்ரேயர் இருக்குது. அந்த அம்மா ராஜகுமாரத்தி, ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் உட்கார வச்சுப்பாரு. எல்லாரோட அதிகமாக நேசிப்பார் எல்லாருக்கும். ஆனால் அழுது அவள் விண்ணப்பம் பண்ணினாள். அந்த கான்செப்ட் தான் இங்கே மிஸ்ஸிங்ன்ற நான் நினைப்பேன். அதை மட்டும்தான் இப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி செய்ய வேண்டியது. இதுதான் நீங்கள் அத்தாரிட்டியை புரிஞ்சுக்கணுன்றீங்க. அந்த அத்தாரிட்டியை புரிஞ்சுக்கிட்டு இப்போ எஸ்தருக்கு அத்தாரிட்டி இருக்குது. அழுது ராஜா கிட்ட போய் செஞ்சாலே ஆச்சுன்னு சொல்ல மாட்டான். செஞ்சாலே ஆச்சு, இல்லைன்னா ராஜா நான் இனிமேட்டு உங்கள் முகத்தில் முழிக்க மாட்டேன் அப்படி பேசவே மாட்டான். அவங்க அழுறது விண்ணப்பம் தனி, அத்தாரிட்டி தனி. ராஜ வஸ்திரம் தரிச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டியது விண்ணப்பம் பண்ணுவாங்க. இங்கே நம்ம அதை செய்கிறோமா? அப்போ இந்த 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 இன்றைக்கி உள்ள கடைசி காலத்தில் ஜனங்களுக்கு நம்ம சொல்ல விசுவாசிகளுக்கு நம்ம சொல்கிற முக்கியமான விஷயம், நீங்கள் அத்தாரிட்டி யூஸ் பண்ண வேண்டியதில் அத்தாரிட்டி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரேயர் பண்ண வேண்டிய இடத்துல ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் சூப்பராக கிராஸ் பண்ணுவீங்க. எப்படி ஒரு ஃபெமைனோ அல்லது ஒரு 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 ஒஸ்ட் சினாரியோ வருதுன்னு சொல்லி வேர்ல்டில் இருக்க எல்லாரும் சொல்லும் பொழுது நீங்கள் பயப்படாமல் இருக்க முடியுமா? நம்ம பேசும்போது இப்போ 2 பேர் பேசுனாங்கன்னா, நான் யார்கிட்டயா பேசுனேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டாபிக் இப்போ வந்துடுது. பிரதர் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஏன்னா நம்ம இதை பற்றி நம்ம பேசுறதுனால கரண்ட்டாக நடக்குது, இப்படிலாம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம இருதயத்தில் அதை பற்றின ஒரு பயம் வரவே கூடாது. எப்படிங்க வராமல் இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன். கொரோனா பீரியடு ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு டைம் நம்ம இப்படி ஒரு பேண்டமிக்கை நம்ம வந்து பார்க்குறோம். யாருமே பார்க்கலையே நம்ம. பார்க்கல. அப்படி பார்க்கும்போது திடீர்னு லாக்டவுன்ட்டாங்க. ஆமாம். ஸோ எனக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மினிஸ்ட்ரிக்கு போனால் தான் எனக்கு ஆஃபரிங். அதை பேஸ் பண்ணி தான் ஃபேமிலி நடக்கும். இது என்னுடைய மைண்ட் செட். அப்போ திடீர்னு லாக்டவுன் போட்டாச்சு. எல்லா மினிஸ்ட்ரி 6 மந்த்ஸ் கேன்சல் ஆகிட்டு. அப்போ வந்து ஹவுஸ் ரெண்ட் கொடுக்கணும், இபி பில் கட்டணும். எங்கள் ஹவுஸ் ரெண்ட்டில் யாரும் எனக்கு குறைக்கவும் இல்லை. எல்லாரும் சொன்னாங்க ஆஃபாக குறைச்சிட்டாங்கன்னு. எனக்கெலாம் யாரும் குறைக்கவே இல்லை. ஸோ ஹவுஸ் ரெண்ட் கட்டணும், எல்லாமே செய்யணும், எல்லாமே பண்ணணும். திடீர்னு பார்த்தா 6 மாதம் இதாகி போச்சு. ஆனால் நான் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுவேன், ஒரு நாள் கூட எனக்கு பயம் வரவே இல்லை. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன செய்வோம், எப்படி பண்ணுவோம், எல்லா மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சேன்னு. த டே 1லேருந்து ஹெவன் பத்திரமா பார்த்துக்குச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்லுவேன். ஸோ அப்படித்தான் உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிற வழி இருக்குது. இல்லை ஒருவேளை லாக்டவுன் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று, ஆனால் ஹெவன் உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கிற அந்த ஃபெய்த் உங்களுக்கு இருந்துச்சுன்னா காட் கண்டிப்பாக உங்களை பத்திரமா பார்த்துப்பார். அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபெய்த் ஒரு பக்கம், அத்தாரிட்டி ஒரு பக்கம், இது 2 காம்பினேஷனில் தான் நமக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆமாம், 2 parallel engines. ஆமாம், இது 2 கரெக்டாக இருந்துச்சுன்னா யூ வில் பி ஃபைன். ஏன்னா காட்ஸ் ஃபார்முலா அது. ஆமாம், என்ன நடந்தாலும் நமக்கு சிச்சுவேஷன் வந்து கடவுள் வந்து பண்ணுறாரு. அதை தாண்டி ப்ரேயர் பற்றி நான் கேட்டேன். அதாவது வந்து ஒன்று இது ஃபெய்த் அண்ட் அத்தாரிட்டி, இன்னொன்று வந்து நம்ம ஜெபமே மாறும்ல இந்த 2 காம்பினேஷனில் வரும்போது. ஆமாம், உங்களுக்கு தெரியும் எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு கமெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த அது வந்து ப்ரேயரில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களை நீங்கள் என்ன விண்ணப்பம் ஏறெடுக்கணும்னு சொல்லி ஆவியானவர் சொல்லுவார். உங்களுக்கு வேண்டிக் கொள்வது என்னது அறியாது இருக்கிற அப்படின்னா நீங்கள் என்னத்தை ஏறெடுக்கணும்னு ஆவியானவர் சொல்லிடுவார். ஸோ அந்த ப்ரேயரில் அது தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் ப்ரேயரில் காட் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, இதெல்லாம் உங்களுக்கு தரேன்னு. நீங்கள் தைரியமாக வெளியே வருவீங்க, ஒரு அத்தாரிட்டி இருக்கும். அதுதான் சொன்னேன், ஏசாயா 50:4 நமக்கு வந்து ஒரு கிரைஸ்ட் என்ன பண்ணாருன்னு அதில் இருக்கும். கிரைஸ்ட் என்ன பண்ண போகிறாருங்கிறது அங்கே இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் ரெண்டுமே கரெக்டாக இருக்கும்.
அடுத்த பதிவுல தொடர்ச்சியா இன்னொரு ஒரு பார்ட்ட பார்க்கலாம். பட் இந்த பகுதியில நீங்க சொல்ல வர்றது ஒரே ஒரு பிரேக்கவே நான் மெயினா எடுக்கணும்னு சொன்னா, என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் ஃபெய்த் அண்ட் அத்தாரிட்டிய யூஸ் பண்ணுங்க. கடவுள் நம்மள சிச்சுவேஷன்லேருந்து காப்பாத்துறது மட்டும் இல்ல, நமக்கு 10 பேருக்கு பிளெஸ்ஸிங்கா வைப்பாரு. அப்படின்றது கன்ஃபார்மா. எனக்கு டேக் அவே வருது. கன்ஃபார்மா. இவேனா கதர்ஸ்தமான இத பத்தி இன்னொரு பார்ட்டையும் நம்ம திங்க் நெக்ஸ்ட் பண்ணியிருப்போம். எபிசோட்ல பேசலாம். மிக்க நன்றி பிரதர் ஜெகன். இந்த எபிசோட் எப்படி போச்சுன்னு தெரியல. பட் நெறைய பேர் கமெண்ட்ஸ் எழுதுறாங்க. நெறைய பேர் கமெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் பண்ணலன்னு நெனைக்கிறீங்க. ஆனா எல்லா கமெண்ட்ஸையும் பார்க்குறோம். அதனால நீங்க தொடர்ந்து எழுதுங்க. இன்னும் டாபிக்ஸும் எதா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. பட் நாங்க எங்க எய்ம் கிங்டம் ஹெவன் என்ன சொல்லுதோ அத மட்டும் தான் பண்ணலான்னு சொல்லி நாங்க 2 பேரும் பிளான்ல அந்த ஃப்ளோல போயிட்டுருக்கு. எங்களுக்காகவும் ஜெபிங்க. திருப்பி திருப்பி நான் சொல்றது எங்களுக்கு ஜெபம் தேவை. தொடர்ந்து நீங்க ஜெபிங்க. ஒன்ஸ் அகைன் பிரதர் ஜெகன். ஐ வில் சீ யூ அகைன் இன் அனதர் இன்ட்ரஸ்டிங் புரோகிராம். நன்றி. வணக்கம்.